வணக்கம் மக்களே, வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாஃபியா பாஸ் சீசன் 2 உடைய ஃபைனல் எபிசோடான எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, வேண்டா வெறுப்பா நம்ம தீயும் பீச்சு சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தம்பியோடைய பாய் ஃப்ரெண்டான அவனுடைய உயிர் நண்பன் மோக்கையும் கூடவே கூட்டிக்கிட்டு ஹனிமூனுங்கிற பேரில் ஃபாரஸ்ட் ட்ரிப்புக்கு கும்பலாக கிளம்பியிருப்பாங்க. அதோட தான் எங்கள் எபிசோடு கண்டினியூ ஆகுது. ஃபாரஸ்ட்டில் ஒரு நல்ல இடத்தையும் பிடிச்சி அங்கே டென்ட்டை கட்டிக்கிட்டு இருக்காப்புல நம்ம தீ ஒரு மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு அதை பார்த்துட்டு தம்பிக்காரன் சும்மா இருப்பானா, வேணுக்குன்னு அவனை கலாய்க்கிற விதமா நேரம் அவன்கிட்ட வந்துட்டு, என்ன பண்றதே ஈச்சி எனக்காண்டி தான் இந்த ட்ரிப்பையே பிளான் பண்ணாங்கிறது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஊருக்கே தெரியும் அப்படின்னு அவன் அண்ணங்காரனை போட்டு கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்க. என்ன ஒரு எகத்தாலான்ட்டு நம்ம ஆளுமே அப்படியே திரும்பி அவன் தம்பியை தான் ஒரு மார்க்கமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன லுக்கு உன் மகரக்கட்டையெல்லாம் பீச் வேணா கியூட்டா இருக்குன்னு ரசிப்பான், எங்களுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்குது அப்படின்னு கலாய்க்க. டேய் நீ ஓவரா பேசுற அப்படின்னு டீ டென்ஷன் ஆகி அவன் மண்டையில ஒண்ணு போடுறதுக்கு கையவங்க வரான். டப்புன்னு அந்த கையை பிடிச்சிட்டு கிருத்தோம். சரி ஓவரா டென்ஷன்லாம் ஆகாத, அதான் டென்ட்டு பக்கத்துல இல்லாம தூரமா தானே இருக்கு. சப்போஸ் உனக்கு என்ன விட்டு பிரியறதுல ஏதாச்சும் ஒரு மன கஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லு, நம்ம 4 பேர் இந்த ஒரே டென்ட்லயே ஒன்னா படுத்துக்கலாம், என்ன சொல்ற அப்படின்ட்டு அவங்க அண்ணன் கிட்ட கேட்க, நம்மளால இவனை வெறுப்பேத்துற மாதிரி சிரிச்சுக்கிட்டே படுக்கலாமே. டெய்லி என் செல்லா குட்டி பீச்சா ராத்திரியில கட்டி பிடிச்சிட்டு தூங்குற எனக்கு ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாரும் கூடயும் சேர்ந்து தூங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா என்ன பண்றது, சில பேருடைய பாய் ஃப்ரெண்டுக்கு குண்டடிப்பட்டிருக்கிறதுனால கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாம கவுந்தடிச்சு கற்பாம்பூச்சி மாதிரி கடைசி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு தம்பியை கலாய்க்க. அண்ணா சரிண்ணா, தெரியாம நான் உன்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டேன், அவனை நான் அந்த மாதிரி தான் எப்போதும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்தாத நான் என் இதயத்தை அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை கட்டி பிடிக்க. தள்ளி போடா அப்படின்ட்டு அவன் கையை தட்டி விட்டுட்டு, தீயா நீ எல்லாம் காதல்னு வந்தா கத்து குட்டிடா, நான் அதையே கரைச்சு குடிச்சவன், என்கிட்ட எல்லாம் வேலையிடக்கூடாது, அப்புறம் என் டென்ட்ல இருந்து ஏதாச்சும் ராத்திரி சத்தம் கட்டுச்சுன்னா காதை பொத்திக்கிட்டு உட்காரணும், புரியுதா அப்படின்னு சொல்லி அவன் தம்பியை விருப்பத்தா. சரி டென்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதே மாதிரி நீயும் என்ன டிஸ்டர்ப் பண்ண வரக்கூடாது, டீலா அப்படின்னு சொல்லி கேட்க. சரி டீல் அப்படின்ட்டு அவங்க அண்ணன் சொல்ல. 2 பேரும் ஜல்சா பண்றதுக்கு டீலை போட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மோகங்க பக்கத்துல உட்காந்துருக்கிற பீச்சுக்கிட்ட கேட்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது அப்படின்ட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத தான் இவங்க 2 பேரும் பாக்குறாங்க இங்க உட்காந்துட்டு. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல தங்கச்சிக்காரியும் லஞ்ச் பிரேக் விட்டதும் நேரா அவளுடைய சாப்பாடை தூக்கிக்கிட்டு மீராவை பாக்குறதுக்கு தான் அவளை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வரா. பார்த்தா மீரா யாரு சரியா வந்திருக்காங்கன்னு கூட தெரியாம அவ கையை எப்போதும் போல பிடிச்சி முறுக்க அவ கையில சாப்பிட வச்சிருந்தது அப்படியே கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் தான் வந்திருக்கிறது பிளப்புன்னு இவளும் பார்த்துட்டு விட, சாப்பிட வச்சிருந்தது இப்படி வீணா போச்சு அப்படின்ட்டு பிளப்பு உம்முனாமுஞ்சி ஆயிடுறா. தெரியாம பண்ணிட்டோமே அப்படின்ட்டு மீராவும் அவளுக்கு சாரி சொல்ற விதமா நேரா அவளை கேன்டீனுக்கு கூட்டு போய் அவளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி அவ கையில கொடுக்குறா. இவளுமே நன்றின்னு சொல்லி வாங்கி குடிச்சுக்கிட்டே, சரி தீயோடைய பாதுகாப்புக்கு நீங்க அங்க ட்ரிப்புக்கு போலையா அப்படின்ட்டு கேட்கவும், அது என்னன்னா மிஸ்டர் தீயோடைய பாதுகாப்புக்கு கூடவே மிஸ்டர் மோக்கும் தானே போறாரு, சோ என்னுடைய அவசியம் எல்லாம் அவங்களுக்கு பெருசா எதுவும் தேவைப்படாது, மோக்கு எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு அப்படின்ட்டு இவளை கொஞ்சம் தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட பிளப், நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க, ஹர்சனில உள்ளவங்களே மோக்குக்கு பதிலா உங்களை இந்த பொசிஷனுக்கு போட்டிருக்காங்கன்னா அப்ப நீங்களும் அவருக்கு சரிசமமான திறமசாலி தான் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லிட முடியாது, சொல்ல போனா இங்க உள்ள தி கண்ட்ரோல்ல இருக்கிற அர்சனிக்கு பெருசா வெப்பனோ எனிமீஸோ யாரும் இருக்க மாட்டாங்க, ஆபத்து ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால என்ன இங்க திறமையின் அடிப்படையில தான் போட்டாங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ற விதமா மிஸ்டர் மோக்கமே என் கூட இருக்கிறதுனால அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தான் என்னால உண்மையாவே மிஸ்டர் தீய பாதுகாப்பா பாத்துக்க முடியுதாங்கிறது எனக்கு தெரியும். இவளுமே கண்டிப்பா உங்களால தீய தனியால பாதுகாப்பா பாத்துக்க முடியும், அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு அவளை சேர் பண்ணிக்கிட்டே இவ்வளவு ஜூஸை குடிச்சிட்டு, சரி எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்போ உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது, அர்சனிங்கிற அந்த பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அண்ணனான தீய செலக்ட் பண்ணாம தம்பியான கிருத்தை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கவும், மிஸ்டர் தீக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த பதவி மேல ஆசை கிடையாது அப்படின்ட்டு அவ சொல்றா. ஒருவேளை தம்பிக்குமே அந்த பதவியில ஆசை இல்லாம இருந்தா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு மீரா கிட்ட கேட்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஆரம்பத்திலேயே மிஸ்டர் கிருத்து தான் லீடராக போறாருன்னு அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ட்டு சொல்றா. அதே விஷயத்தை தான் இன்னொரு பக்கம் மோக்குமே தீய அர்சனியோட அடுத்த லீடர் ஆகலங்கிற விளக்கத்தை பீச்சு கிட்ட கொடுக்குறான். மிஸ்டர் தி சொல்ல போனா திறமையில கிருத்த விட ஒன்னும் குறைஞ்சு வரலாம் இல்ல, இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது தி ஃபர்ஸ்ட் அதை பேசி சரி பண்ண முடியுமான்னு பாப்பாரு. ஆனா கிருத்த அந்த மாதிரி கிடையாது, எல்லாத்தையும் அவர் கையை வச்சு சண்டை போட்டே முடிச்சிருவாரு. இதுதான் இவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம். சொல்ல போனா மிஸ்டர் தி கொஞ்சம் கருணை உள்ள கொண்டவர், மத்த உயிரை எடுக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் யோசிப்பாரு. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே ஹர்சனில உள்ள எல்லாருமே முடிவு பண்ணது மிஸ்டர் கிருத்த தான். அந்த பதவிக்காண்டி மிஸ்டர் தியுமே என்னைக்கும் ஆசைப்பட்டது கிடையாது, அவருக்கு எல்லாமே ஒரு அமைதியான வாழ்க்கை தேவைதான். அதனால பீச்சு நீங்க ஒன்னும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக வேண்டாம், உங்களாலதான் அவர் அர்சனி லீடர் பதவியை விட்டுருக்காருன்னு, ஏன்னா அவருடைய லைஃப்ல கிடைச்ச பெரிய பொக்கிஷமே நீங்க தான், அதனால எனக்காண்டி நீங்க அவரை பத்திரமா பாத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு மோக்கு சொல்லவும், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், மிஸ்டர் தீய இதுக்கப்புறம் நான் நல்லா பாத்துக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் என்னைக்கும் கிருத்து கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பீச்சு சொல்றான். இன்னொரு பக்கம் அண்ணனும் தம்பி அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க. கிருத்துமே அந்த சமயம் இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி என்னால பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்ட்டு ஒன்ஸ் அவன் லீடர் ஆயிட்டான்னா எந்த ஒரு ஃப்ரீடமும் அவனுக்கு இருக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ண. அவங்க அண்ணன் அதை கேட்டுட்டு, இங்க பாரு நீ எதுவா ஆனாலும் சரி உன் சந்தோஷத்துக்காண்டி நீ எதையும் இழக்கணும்னு
அவசியம் இல்லை அப்படின்னு அவன் தம்பிக்கு ஆறுதல் சொல்ல, சரி ஓகே ஹர்ஷினி சாம்ராஜ்யத்தோட லீடரா இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா என்ன அப்படின்னு கேட்கவும் அவங்க தம்பி பயப்படுவானு கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமான்னு சட்டுன்னு சொல்றான். டேய் ஒரு அண்ணனா நீ என்கிட்ட என்ன சொல்லணும், அந்த மாதிரிலாம் கிடையாதுடா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கணும், லைட்டா எனக்கு ஆறுதலாச்சும் சொல்லணும்லடா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு டென்ஷனாக. டேய் என்னதான் அது கஷ்டமா இருந்தாலும் நீ அதை ஹேண்டில் பண்ணிடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தியோ, நான் உன்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு நான் எப்போதுமே இருப்பேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் உனக்காண்டி இருக்கேன் புரியுதா அப்படின்னு சொல்லவும், நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துன்னு சொல்லிட்டேன், என் கூடவே இருந்த நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பிக்கி ப்ராமிஸ் பண்ணிக்க. தம்பி கையை பாசமா பிடிச்ச தீய கட்ட கடைசியில அவன் கையை பிடிச்சி முறுக்குன்னு முறுக்கிடுறான். டேய் வலிக்குது விட்டுறா அப்படின்னு தம்பி கதறாங்க. ஹசனியோடைய லீடராகவே ஆக போற, இந்த வழியெல்லாம் உனக்கு எம்மாத்திரம் தம்பி அப்படின்னு புளிச்சு எடுக்கிற அண்ணங்கார. ராத்திரி அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்று கூடி அங்கே கேம்ப் ஃபயரை போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கேன். நம்ம தீ தான் தீ நல்லா எரியணும்னு சொல்லி அங்கே கட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கையில் உள்ள கறியெல்லாம் மூஞ்சில் தெரியாதனமா பூசிட்டு உட்காந்துருக்கேன். இதை பார்த்துட்டு பீச்சா என்ன நீங்க மூஞ்ச பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு அங்கே உள்ள டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். பயவில்லைக்கு இது ரொம்ப ரொமேட்டிக்கா தெரியுது போல. பக்கத்தில் உள்ள தம்பிக்காரங்கிட்ட வெறுப்பேத்திக்கிட்ட என் வாழ்க்கையின் பேரன்பே அப்படின்னு பீச்சுக்கிட்ட லவ் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தா தம்பிக்காரனுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. அங்கே இருந்தாலும் நம்ம ஏன் மோக்கிட்ட நம்ம அண்ணங்காரன் பண்ண டெக்னிக்கையே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவன் மூஞ்சில் ஃபுல்லாக கரையலி பூசிக்கிட்டு மோக்கு என் மூஞ்சில் ஏதாச்சும் இருக்கான்னு பாரு அப்படின்னு கேட்கும். அவங்க மூஞ்சி இப்போதான் நல்லா கருப்பா கலையா இருக்கு அப்படின்னு உஷாரான மோக்கு அவனை பங்கம் பண்ணி விட்டுறான். நீ என்ன சொல்றா, என் மூஞ்சி உனக்கு அழுக்கா இருக்கிறது தெரியல அப்படின்னு கேட்க, தெரியுதுல அப்ப நீங்களே தொடச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கம் பண்ணிட்டு அங்கிருந்து போக. இங்க இவன் பல்பு வாங்கினது இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்து பார்த்ததியா, ஐயோ பாவம் தெருநாயை விட என் தம்பியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்ட்டு கலைச்சு தள்ளிட்டு இருக்கியா. சரி ரொம்ப ஓட்டாதீங்க அப்படின்னு பீச்சு அங்க கிருத்துக்கு டிஷ்யூ வச்சு தொடங்கி போக, நீங்கள் அல்லவோ மனிதர் அப்படின்னு கிருத்துமே கண்ணை மூடிட்டு வாயை உப்பி வச்சுக்கிட்டு காமிக்கிறான். இதை பார்த்துட்டு தீ இந்த பையன் வேணுக்குன்னு கரியலி பூசினதுக்கு நீ மெனக்கிட்டு உட்காந்து தொடங்கணுமா அப்படின்ட்டு அந்த டிஷ்யூ வாங்கி அவன் தம்பி மூஞ்சில சப்புன்னு ஒரே அப்பா அப்பி கரன்னு அவன் மூஞ்ச சுரண்டி எடுத்துடுறான். அப்படியே அங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பீச்சும் தீ அங்க குளிச்சுட்டு வர பார்த்தா கிருத்து டென்ட்ல ஒரு மாதிரி ஷேடோ ஜல்சா பண்ற மாதிரி அசையுது. இதை பார்த்துட்டு தீ அங்க குமிரிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டியா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இங்கிருந்து வாங்க போலாம் அப்படின்னு பீச்சு கூப்பிடுவான். போலாம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா ஹனிமூன் கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்ல, ஹனிமூனா அப்படின்ட்டு பீச்சு பாக்குறான். அப்பதான் தீ இன்னைக்கு காலையில நடந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அதுல கிருத்துவே நான் இன்னைக்கு ராத்திரி மோக்க கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கேன்ட்டு நல்ல குதூகலமா இருக்க. அப்படியே ஒரு போட்டேன்னா மோக்கோடைய விருப்பம் இல்லாம நீ எதையும் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்றான். டே அண்ணா ஓவரா பண்ணாதடா, உன் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சொல்ல போனா 10 வருஷம் லவ் கனெக்ஷன், அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லுவான், நீ நினைக்கிறியா என்ன, அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ட்டு அவங்க அண்ணனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்ததை இப்போ ப்ரெசென்ட்ல நினைச்சு பார்த்துட்டு சரி ஓகே இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வா நம்ம ஸ்டார்ஸை பார்க்க போலாம் அப்படின்னு பீச் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். தீ அப்படியே இந்த பக்கம் டென்ட்டுக்குள்ள பார்த்தா அசஞ்ச நினைட்டு இவங்க ஜல்சா பண்ணதுனால இல்ல மோங்க மட்டும் தான் அங்க தனியா உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துலயே தொல்லை பண்ணிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்த கிருத்துக்கிட்ட எங்க கொஞ்சம் தள்ளி படுக்கிறத விட்டுட்டு ஏன் என்கிட்ட பச மாதிரியே ஓட்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், என்ன மோக்க டென்ட் எவ்வளவு குட்டியா இருக்குது அப்படின்னு மனசாட்சியே இல்லாம அங்கிட்ட அவ்வளவு நிறைய இடத்த விட்டு வச்சுக்கிட்டு புளிக்கிட்டீங்க, அப்ப அந்த இடத்துல என்ன பேய்க்கு விட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு மோக்கு கேட்க, மோக்கு இந்த நடுராத்திரி காட்டுக்குள்ள பேய பத்தில பேசாத எனக்கு ஒரே பயமா இருக்குது அப்படின்ட்டு இதாண்டா சாக்கெட்டு கிருத்து மோக்க நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மோக்கம் பேக தான் உங்களை பார்த்து பயப்படும், இந்த உலகத்துல நீங்க பயப்படுற விஷயம்னு ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, இருக்குது முன்னாடி வேணா எனக்கு பயமே இல்லாம இருக்கலாம், ஆனா இப்ப எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அதுவும் எதை நினைச்சு தெரியுமா ஒன்னு நினைச்சுதான் நீ என்ன லவ்வே பண்ண மாட்டியோன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்ட்டு ஒரு பிட்ட போட. இதை கேட்ட மோக்கு சரிதான் இருந்தாலும் நீங்க இனிமேல் எதை நினைச்சு கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களை நான் லவ் பண்ணாத நாளே இல்லை அப்படின்னு கிருத்தியை பயங்கரமா டச் பண்ணிடுறாப்ல மோக்கு. இது பார்த்துட்டு கிருத்து நீ என்ன ஏதோ லவ் கன்ஃபெஷன் பண்றியா என்ன இப்போ அப்படின்னு கேட்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் பச்சக்கடை நம்ம கிருத்தி அவனுக்கு முத்தம் கொடுத்துட்றான். சரி உங்களுக்கு ஹாங்காங் போறதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு உன்னை லவ் பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் பண்ண ஒரு மாதிரி ரொமான்டிக்கா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள போகுது. இன்னொரு பக்கம் நம்ம தீ தான் பீச்சை ஒரு இடத்துல டெலஸ்கோப்போட உட்கார வச்சு ஒரு ஸ்டாஸையா காமிச்சு அங்க வரலாற்று பாடம் எடுத்து முடிக்கிறான். ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க அப்படின்ட்டு அவனை எந்திரிச்சு போக பீச்சு கொஞ்சம் உட்கார நீ இப்பதான் மெயின் மேட்ரு அப்படின்ட்டு தீயா கொஞ்சம் டெலஸ்கோப்ல பாரு அப்படின்னு சொல்ல, இவனும் அப்படியே உள்ளக்க உத்து பார்த்தா அங்க உள்ள ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷேப்பா இவனுடைய ஃபேஸ் மாதிரியே தெரியுது. என்னக்கா இது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான் பார்த்து. இந்த நட்சத்திர கூட்டம் தான் என் காதலுக்கான அடையாளம், காலம் கடந்துமே உன்னை பத்தின என்னுடைய காதல் நின்று பேசா எப்படி இருந்துச்சு பீச்சு அப்படின்னு கேட்கவும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, பட் இதெல்லாம் உங்களால எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டு அவனுக்கு ஆச்சரியம் கொஞ்சம் கூட குறையல. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பீச்சு, நீ கேட்ட அந்த பிரபஞ்சத்தையே அவனுக்கு பரிசா கொடுப்பேன் வேணும்னா சொல்லு அப்படின்னு கேட்கவும், ஐயோ இதுவே ரொம்ப பெரிய பரிசுங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்லயே பார்த்தா அங்க ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி உங்களுடைய டென்ட்டுக்கு தான் வந்து உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் பீச்சுக்கு அந்த ஆச்சரியம் குறையல. எப்பதான் இதெல்லாம் நீங்க நிறுத்த போறீங்களோ தெரியல தி அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் சுகர் என்னைக்கு இனிப்பா இருக்கிறத மறக்குதோ, சால்ட் என்னைக்கு உப்பா இருக்கிறத மறக்குதோ, வானத்துல இருந்து எப்போ ரத்தின கற்களாக விழுகுதோ அப்பதான் நான் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடியாதுங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வசனமா பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட பீச்சுமே அவன மாதிரியே சுகர் என்னைக்கும் இனிப்பா இருக்கிறத மறந்தாலும் சால்ட் என்னைக்கு உப்பா இருக்கிறத மறந்தாலும் நான்
உங்களை லவ் பண்றது மட்டும் என்னைக்குமே மாறவே மாறாது அப்படின்னு சொல்லுவான். தீ இதை கேட்டானே வெக்கப்பட்டுறான். பீச்சு நீ எப்ப இந்த மாதிரி எல்லாம் தைரியமா பேச ஆரம்பிச்ச அப்படின்ட்டு கொரிய நாட்டு விட்டு லவ் சொட்டிக்கிட்டு இருக்கான். பீச்சுமே இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேக்குறான். ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு, சொல்ல போனா இதெல்லாம் ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு நினைவுகள். ஆனா இந்த ட்ரிப் எல்லாம் நீ ஏன் திடீர்னு முடிவு பண்ண அப்படின்னு பீச்சு கிட்ட தீ கேட்க, அது என்னன்னா பீக்கியா, நீங்க 3 பேரும் கேம்பிங்க பத்தி பேசும்போது உங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம மோக்கு ஒரு தடவை கிருத்து எந்த ஒரு செக்யூரிட்டியும் பாடி கார்டும் இல்லாம சாதாரணமா ஒரு நாள் தன் பர்த்டே கொண்டாடணுங்கிற ஆசை அவருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அட்லீஸ்ட் என்னால முடிஞ்சது ஹாங்காங் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாள் அவர் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைச்சுதான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட தீ ரொம்பவே டச்சிங் ஆயிடுறான். சொல்ல போனா பீச்சு உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பே இல்லைன்னு அடிக்கடி நீ எனக்கு ப்ரூவ் பண்ற. என்ன மட்டும் இல்லாம என்னை சுத்தி உள்ளவங்களையும் நீ ரொம்பவே லவ் பண்றதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவன் தோல் மேல அப்படியே சாய வர, என்ன பண்றீங்க அப்படின்னு பீச்சு நிறுத்துறான். இதை பார்த்துட்டு தீ எனக்கு நல்லாவே தெரியுது கிருத்துக்காண்டி தான் நீ இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணன, ஆனா மறந்துடா தண்ணி இது ஹனிமன் சொல்லி தானே கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லுவான். அது நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்னு டீஸ் பண்றான். இப்படிலாம் பேச்சுக்காண்டில சொல்லக்கூடாது பீச்சு, நீ இந்த திராக்கிட் கின்லி கிட்ட பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் ப்ராமிஸா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். சரி மிஸ்டர் திராக்கிட் கின்லியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நான் என்ன இப்ப பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், ஆமா வேற என்ன ஹனிமூன்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லுவான். வேற வழி இல்லாம பீச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு தீயோடைய கண்ணத்திலே ஒரு முத்தம் கொடுக்க, என்ன அது இது ஹனிமூனுங்கிற பேரோடைய பக்கத்துல கூட வராது, ஒருவேளை நீ இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க போறேன்னா அப்ப நாளைக்கு காலையில வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்க, ஐயோ சாமி அப்படின்ட்டு தீயோடைய தொல்லை தாங்க முடியாம அவனை டென்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் என்ன ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு அங்க ஸ்நாக்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து, அப்போ மிஸ் பண்ணீங்களான்னு கேட்குமா, ஆமா ரொம்ப மிஸ் பண்ணோம். சரி கிருத்தங்கள் எங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஆனா கிருத்தும் சரி மோக்கோ சரி நடுராத்திரி அங்க இருந்து கிளம்புறதா தீக்கிட்டையும் பீச்சுக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு ஹாங்காங்க்கு போய் சேர்றதுக்கு ஒரு ராத்திரி மட்டும் தான் இருக்கு, அடுத்த நாள் காலையில கிருத்து அங்க பதவி ஏற்கணும், சோ நாங்க இங்க இருந்து இப்ப கிளம்புறோம், நீங்க பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருத்துமே பாய் சொல்லிட்டு போக, ஆனா மோக்கும் தீயும் தான் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப எமோஷனலா. அப்போ மோக்குமே கிருத்துக்கிட்ட நம்மளுடைய சீக்ரெட் டீல என்னைக்குமே மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் கூட்டிட்டு போறாங்க. அதாவது தீயோடைய அப்பா தாய்லாந்துல இருக்கிற அரசனுக்கு தீயையும் மோக்கையும் டிரான்ஸ்பர் பண்ணி விட்ட ஆரம்ப காலகட்டத்துல தீயும் மோக்கு கிட்ட, எங்க பாரு நீ எங்க என்னுடைய பாடி கார்டா தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா ஃபர்ஸ்ட் நீ எனக்கு ஃப்ரெண்டு அது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பான். ஆனா மோக்கு எதுவுமே சொல்லாம பார்க்கும்போது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அப்பதான் மோக்கு அவன் இயர்பீஸ்ல உள்ள மைக் ஆஃப் பண்ணிட்டு நான் பேசுறது எல்லாத்தையும் இங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றான். எங்க அப்பா அவ்வளவு தூரத்துக்குலாம் போவாரா என்ன அப்படின்னு தீ கஷ்டப்பட, அப்ப மோக்கு தான் என்னதான் நான் உங்களுடைய பாடி கார்டா இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்டா எப்போதுமே இருப்பவங்க கூட, அதை மட்டும் எனக்கு மறந்துடாதீங்க, இது நம்மளுடைய டீல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு மோக்கும் தீக்கிட்ட தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கடைசியா ஒரு பாடி கார்டா நீ என்கிட்ட சொல்ற வார்த்தையா அப்படின்னு கேட்க, என்ன இதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு மோக்கு சொல்ல, சரி கேட்டு அப்படின்னு தீயுமே சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிருப்பான். இப்ப பிரசன்ட்ல குழந்தைங்க எல்லாம் கிருத்தங்கள் எங்கன்னு கேட்டதுனால அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி இவங்க எல்லாருமே பேசுறாங்க. குழந்தைங்களுமே கிருத்தங்கள் நீங்க எப்ப திருப்பி வருவீங்க, அவங்களை நாங்க ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்பதான் ஹாங்காங்கே போய் சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள நீங்க என்ன ரொம்பவே மிஸ் பண்றீங்களா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு எங்க தங்கச்சி காரியம் எனக்கும் ஹாங்காங் ஒரு தடவை வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு கிருத்து, கண்டிப்பா நீ வா, உனக்கு டூர் கேட்டா நானே எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறேன், அது மட்டும் இல்லாம அம்மா நீ வந்தானே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அவங்க கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்க ராத்திரியில தீதா அவனுடைய பெட்ல அங்க டேப்லெட்டை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன ரொம்ப வேலையோ அப்படின்ட்டு பீச்சு கேட்டுட்டு வரான். ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு தீயும், நாளையில இருந்து மீ அண்ட் தி சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, நீயும் வரியா அப்படின்னு பீச்சு கிட்டே கேட்கறான். கட் பண்ணா அடுத்த நாள் ஷூட்டிங்க தான் காமிக்கிறாங்க. அங்க 2 ஆக்டர்ஸ் தி கேரக்டர்லயும் பீச்சு கேரக்டர்லயும் முதல்ல பீச்சும் தீயும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த சீனை தான் டைலாகோட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ரொமான்டிக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் லுக்கு விட காட் அப்படின்னு தீ ரொம்ப கோமா நேரா தீயோட கேரக்டர் கிட்ட வந்து, ஏன்டா உனக்கு தான் கட்டு மஸ்டா என்ன மாதிரி தேகம் தான் இல்ல, மண்டையில மூளை கூடயுமா இல்ல, ஸ்கிரிப்ட் ஒழுங்கா புரிஞ்சுட்டு வர மாட்டேன். 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அந்த மாதிரி ரொமான்டிக்கா லுக் விட்டுட்டு இருப்பாங்க. ஏதோ கண்ணும் கொள்ளை எடுத்தால் மாதிரி 2 பேரும் லவ் சொட்டிக்கிட்டு இருக்கீங்க, தனியா ஏதோ சீக்கிரட்டா லவ் பண்ணிக்கிட்டீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வார்மா போய் வச்சுக்கோங்க, இது ஷூட்டிங் ஒழுங்கா அடிக்கணும் சொல்லிட்டு அப்படின்ட்டு சத்தப்பட, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்ட்டு அவங்களும் பயந்து, ஆக்சுவலி நாங்கள் அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது ஏதோ லவ் பட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு தெரியாம நினைச்சிட்டோம் சாரி அப்படின்னு சொல்லவா. இவன் உடனே மெதப்புல போயிடுறான். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பீச் என்ன ஃபர்ஸ்ட் சைட்லயே பார்த்து விழுந்துட்டான்னு சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு அவன் பாட்டு ஒரு பக்கமா சிரிச்சுக்கிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா பீச்சு. அவரை ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததும் பயந்து போய் அலறி அடிச்சுட்டு தான் அங்கிருந்து ஓடினேன் அப்படின்ட்டு உண்மையை சொல்ல, இதை கேட்ட தீ டென்ஷன் ஆகி மாத்துங்க அப்படின்னு டேரக்டர் சொல்ல, என்ன சார் ஸ்கிரிப்டையா அப்படின்னு கேட்க, இல்ல ஆளையே அப்படின்ட்டு கேட்ட, ஐயா மன்னிச்சிருங்கய்யா அப்படின்ட்டு இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் கதறாங்க, உங்களுக்குலாம் நடிக்கவே தெரியல அப்படின்ட்டு செகண்ட் டே ஷூட்டிங்ல வேற 2 ஆக்டர்ஸை போட்டு அங்க லவ் கன்ஃபெஷன் சீன் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தி கேரக்டர்ல உள்ளவனும் ஐ லவ் யூ அப்படின்னு பீச்சு கேரக்டர் கிட்ட சொல்ல, இதை இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த தி டென்ஷன் ஆகி காட் அப்படின்ட்டு கோமா நேரம் பீச்சு கேரக்டர் கிட்ட வந்து, ஏண்டா எவ்வளவு பெரிய திராக்கிட் கின்லி உங்ககிட்ட லவ் சொல்றான், ஒரு ரியாக்ஷன் என்ன இவ்வளவு தானா, நல்ல பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் புரியுதா அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து போறான். இவனும் சரிங்க யாரும் சொல்லிட்டு வர வழி இல்லாம அவன் லவ் சொன்னவன் எக்ஸ்பிரஷன் கொடுக்க, பத்தலடா இன்னும் அப்படின்னு சொல்றான். இவனும் பண்ண ஆரம்பிக்க, பத்தல
பத்தலன்னு சொல்ல ஒரு கட்டத்துல இவன் கொடூரமா எக்ஸ்பிரஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து தீய பயந்து போய் டேய் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கடா, கொஞ்சம் எமோஷனலா கூட்டுறா, கண்ணெல்லாம் கலங்கணும், 2 சொட்டு கீழே விழுற மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல இதை இவ்வளவு நேரம் பக்கத்துலயே உட்காந்துட்டு கேட்டுட்டு இருந்த பீச்சு, ஏங்க இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையா, நீங்க என்கிட்ட லவ் சொல்லும் போது நான் இந்த அளவுக்குலாம் ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லையே, இதுக்கு ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ண சொல்றீங்க அப்படின்ட்டு தீய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப என்ன பீச்சு, இவங்களோட ஆக்டிங் உனக்கு சுத்தமா பிடிக்கலையா அப்படின்ட்டு அந்த பையன் தப்பா நினைச்சிட்டு சேஞ்ச் தி ஆக்டர்ஸ் அப்படின்ட்டு இவங்களே மாத்த சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 3வது நாள் ஷூட்டிங்கா வேற 2 ஆக்டர் தான் நடிக்க வந்திருக்காங்க. இந்த டைம் தீ பீச்சு கூட ஒரு விஷயத்துக்காண்டி சண்டை போட்டிருப்பான். அந்த ஷூட்டிங் தான் போய்கிட்டே, அதனால தீயும் தீயோட கேரக்டர் கிட்டேயும் பூம் பூம் மாடு மாதிரி நல்லா தலையாட்டிட்டு கொட்டூரமா கத்திக்கிட்டே இந்த மாதிரி தான் நீ பண்ணணும் எங்க பண்ணு அப்படின்ட்டு அவகிட்ட சொல்ல, அந்த ஆக்டர் வேற வழி இல்லாம கழுதைக்கு வாக்கப்பட்டா கத்தி தலை ஆகணும்ட்டு அவன் எப்படி பண்ணானா அதே மாதிரி டிட்டோவா தலையாட்டிக்கிட்டு இருக்கா பூம் பூம் மாடு மாதிரி. ஆனா தீ இதை பார்த்துட்டு பிடிக்காம சரி இல்லையா திருப்பி பண்ணுன்ட்டு அவட போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்க. அப்படியே ஒரு சீனா 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க. அங்க பீச்சோட கேரக்டர் தூங்கியே போயிட்டாண்டா அப்படின்னு பீச்சு காமிச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவனை எழுப்பி அவங்க சண்டை போட்ட சீனையே நடிச்சுக்கிட்டீங்க. பாவம் தீயோடைய கேரக்டர் தான், எப்படியாச்சும் தீயை இம்ப்ரெஸ் பண்ணிட மாட்டோமோன்னு அங்க உசுரை கொடுத்து கத்தி கத்தி நடிச்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் என்ன பையன் தெரியாத நம்ம டைலாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது பீச்சு கேரக்டர்ல உள்ளவனோட கையை இறுக்கமா பிடிச்சிட, அதை பார்த்து டென்ஷன் ஆகி தீ காட் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்கிட்ட கோவம் வந்து, ஏன்டா டே பீச்சோட கையை நான் என்னைக்குமே ஹர்ட் பண்ற மாதிரி பிடிச்சது கிடையாது, அந்த மாதிரி நீ பிடிப்பியா அப்படின்னு இவர் 2 கையை பிடிச்சு முறுக்கிக்கிட்டு, ஒருவேளை பீச்சு கையப்பட்டா அது இந்த திராக்கெட் கிண்டியால மட்டும் தான் நடக்க, வேற யாரையும் பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டு இவங்க கிட்ட கத்திட்டு சேஞ்ச் தி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா திருப்பி ஒருத்தர பண்ற பார்க்கையா அப்படின்ட்டு ஆடுறா அப்படின்னு பண்ணி காமிக்க. ஆனா என்ன பண்றது ஆளை மாத்திட்டாங்க. 4வதா வேற 2 ஆக்டர்ஸை வச்சு அங்க பெட்ல ஒரு ரொமான்டிக் சீனை தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க அவங்க 2 பேத்துக்கும் சரியா நடிக்க வர மாட்டேங்குதுன்னு டென்ஷனான தீ நேரம் அவங்க கிட்ட போய் உனக்கு ஒழுங்கா சரியா நடிக்க வர மாட்டேங்குது நீ ஒத்து அப்படின்னு தீ கேரக்டர் தள்ளி போக சொல்லிட்டு அங்க பீச்சு கேரக்டரோட கையை எடுத்து இவன் நெஞ்சில வச்சுட்டு இவன் டைலாக் பேச ஆரம்பிச்சிடுறான் ரொமான்டிக்கா. இதை அங்க உட்காந்து மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருந்த பீச்சுக்கு செம்ம டென்ஷன் ஆகி காட் அப்படின்ட்டு கோவப்பட, டேரக்டரே நான் என்ன ஆக்ஷனே சொல்லலைங்களே அப்படின்னு பெக்கன்னு முழிக்கிறாரு. கட் பண்ண அந்த ஷூட்டிங்கை பாதியிலேயே நிறுத்திட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர, பீச்சு அந்த மாதிரி மூடோட்ல இருக்கானு தீக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு பீச்சு, நான் ஏதோ தப்பு கிப்பு பண்ணிட்டேனா அப்படின்ட்டு கேட்க, நீங்க ஒன்றும் பண்ணல எனக்கு தான் லைட்டா ஜலஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு தீ கத்துறா, என்ன பீச்சு சொல்ற நீ ஜலஸ், அது என்ன போய் சந்தேகப்பட்ட பத்தியா அப்படின்ட்டு ஓவர் ஆக்டிங் கூட, அது இல்லைங்க உங்களை நான் மற்றவங்க கூட இவ்வளோ க்ளோஸா பார்த்ததே இல்லையா, அதனால தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒன்றும் கவலைப்படாத பீச்சு, இதுக்கப்புறம் நான் சத்தியமா சொல்றேன் உன் கண்ணு முன்னாடி இதுக்கப்புறம் என் கூட யாரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி நீ பார்க்கவே மாட்டேன் சத்தியம் அப்படின்னு சொல்ல, அப்ப என்ன பின்னாடி பண்ணுவாங்கிறீங்களா அப்படின்னு பீச்சு கேட்குவா. அப்படி இல்லை பீச்சு ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் வேற ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ கவலைப்படாத அவங்க 2 பேரையும் ஃபயர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்லேயே அவங்க 2 பேரோட கேரக்டருக்கு நடிக்கிறதுக்கு தன்வான் கிட்டே ஆரன் கிட்டே தான் வராங்க. அதான் போன எபிசோட்லேயே இவங்களுக்கு ஒரு சீரீஸ்ல இருந்து கால் ஃபார் வந்திருக்குமே, அது இந்த சீரீஸ் தான் போல, இருந்தாலும் யாரு தீ கிட்ட இருந்து மாறடிக்கிறது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் உஷாராகி அப்பவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போல. அதனாலதான் இப்ப தீ அவங்கள பார்த்ததும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அவங்க உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பீதியிலே தான் இருக்காங்க. தீ கூட பீச்சுமே ஏன் அந்த மாதிரி நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அவங்க மனசாட்சியே இல்லாம எங்களுக்கு நடிக்கிறதே வரது போச்சுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கட் பண்ண தீ, என்ன லந்தா இந்த சீரீஸ்ல நடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் சாவ கிடக்குறாங்க, உங்ககிட்ட எல்லாம் நான் என்ன கெஞ்சிக்கிட்டு கிடப்பேன்னு நினைச்சிங்களா அப்படின்னு டெரிஃபிக்கா மிரட்ட, நான் வேணா கெஞ்சி கேட்கறேன்னு தீக்கு பல்ப்பு கொடுக்குற மாதிரி அவங்க கிட்ட கேட்பான் பாருங்க பீச்சு. தீயோட ரியாக்ஷன்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த பரலோக பைத்தியத்து கூட யாரு சிக்கி சின்ன பின்னமாகறதுன்னு 2 பேரும் பம்பிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா தீ தான் இப்ப மட்டும் நீங்க ஒத்துக்கல உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு மிரட்டி ஒரு வழியா நடிக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சிடறான். கட் பண்ணா ஷூட்டிங் ஆரம்பிக்க இப்ப இவங்க 2 பேரும் எந்த சீனை நடிக்கிறாங்கன்னா பாத்து டப்பு சீன் தான். அதாவது தீ பீச்சுக்கிட்ட இதுக்கப்புறம் என்ன தீனு கூப்பிடாத பீக்கியான்னு கூப்பிடுன்னு சொல்லிப்பாங்க, அந்த சீனு தான் போகுது. நம்ம தன்வானும் ஆரணும் இந்த சீனெல்லாம் நடிச்சுக்கிட்டே அவங்களுக்கு சிரிப்பா அடக்க முடியல, வேற வழி இல்லாம கட்டுப்படுத்தி அங்க நடிச்சுக்கிட்டீங்க. தன்வானும் லுக்கு பிச்சு இதுக்கப்புறம் நீ என்ன தீனு கூப்பிடுறத விட பீக்கியான்னு தான் கூப்பிடணும், எங்க கூப்பிடு பாப்போம் அப்படின்ட்டு ஆரன் கிட்ட கேட்க, ஆரனும் ஒரு மாதிரி சிரிப்பா அடக்கிக்கிட்டு பீக்கியான் 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 அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு பயங்கரமா குவியன்னு சிரிப்பு வந்துருது. இப்படி நடிக்கவே முடியாம சிரிச்சு அங்க இவ்வளவு நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த தீயை தான் பயங்கரமா கடுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. கடுப்புல அவனும் காட்டுன்னு ஒரே கத்திடுறான். அதுக்கப்புறம் என்ன தன்வானும் ஆரனும் பீச்சுக்கிட்ட, எங்களால சத்தியமா சிரிச்சுக்கிட்டாம இந்த சீரீஸ்ல நடிக்கவே முடியாது, நீங்க நார்மலாவே இந்த மாதிரி தான் பேசிப்பீங்களா அப்படின்னு பீச்சுக்கிட்ட கேட்கறாங்க. அவனுமே மன்னிப்பு கேட்கறான். இந்த டைலாக் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். இங்க தன்வானும் தீக்கிட்ட, பேசாம சார் இந்த டைலாக் எல்லாம் கொஞ்சம் நம்ம சிம்பிளா நார்மல் பீப்புள் பேசுற மாதிரி மாத்திக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்கும். இதை கேட்ட கடுப்பான தீ முடியவே முடியாது, சிம்பிள்ங்கிற வார்த்தைக்கு என் வாழ்க்கையிலே அர்த்தம் கிடையாது அப்படின்ட்டு கோவப்படுறான். உடனே யாரோட தான் அப்ப இந்த சீரீஸ்ல உங்களை தவிர வேற யாராலையுமே நடிக்க முடியவே
முடியாதுன்னு ஒரு ஐடியா சொல்றான். அங்கேயே சீனை கட் பண்ணி பல மாசம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. பீச் அவனுடைய ஆசையா அவனுடைய கனவே நிறைவேறின மாதிரி முறையா ஒரு போட்டோகிராஃபி எக்ஸிபிஷனை நடத்துறான். அந்த எக்ஸிபிஷனுடைய தீம் என்னன்னு சொல்ல போனா அவன் வாழ்க்கையில இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகள், இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில அவன் ரொம்பவே மதிக்கிறான். அவன் கூடவே உள்ள ஆட்கள் சொல்ல போனா அவன் தம்பி கிறித்தோடைய பாய் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம தங்கச்சியோடைய கேர்ள் ஃப்ரெண்டு, இவங்க எல்லாரையும் தான் அப்பப்ப கேப்சர் பண்ணி அதை போட்டோவா ஷோகேஸ் பண்ணி இப்ப வச்சிருக்கான். அங்க வந்திருக்கிற மீடியா பீப்புள்ஸ் கிட்டயும் ஒரு போட்டோவா காமிச்சு அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கிறத நமக்கும் அப்படியே சைட் பை சைடு காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் தங்கச்சிக்காரி மீரா கூட எப்படி பேசி ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு தெரியல, ரெண்டு பேரும் லவ்வர்ஸா மாறிட்டாங்க. நம்ம பிளப்பு தான் தலைக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் படுவாளே, அதனால மீராவே இப்ப அவளை படுக்க வச்சு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கிறித்துக்கிட்டயும் மோக்கிட்டையும் வந்தா கிறித்து ஹர்ஷனியோட அடுத்த லீடராவே மாறிட்டான். கடைசியா நம்ம கிட்ட வந்தா அவனை அப்பப்ப கேப்சர் பண்ண போட்டோஸ் எல்லாம் இங்க மாட்டி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பீச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க. பின்னாடியே நம்ம தலைவன் பொக்கைய தூக்கிட்டு வந்து மிஸ்டர் மாஸ்டர் போட்டோகிராஃபர் கொஞ்சம் அபோட் டர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு கொடுக்குறான். பீச்சுமே அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு இப்போ இந்த பொக்கையில எத்தனை கண்ட்ரிஸோட ஃபிளார் இருக்கு அப்படின்னு சும்மா டீஸ் பண்ண. அதுவா என் பீச்சு கூட இருந்ததுல எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதாவது இந்த ஃபிளவரை விட என் பீச்சு தான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால இது எல்லாமே ஒரே ஃபிளவர் தான், பீச் ஃபிளவர் தான் அப்படின்னு சொல்லுவான். இவனுமே அதை சந்தோஷமா ஸ்பெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். போதும் அந்த ஃபிளவரை ஸ்பெல் பண்ணதெல்லாம் போதும், இப்ப அந்த ஃபிளவரை கொண்டு வந்து ஆளுக்கு நீ கிஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு மூஞ்ச பலூன் மாதிரி வச்சுட்டு காமிக்க. பீச்சும் யாரும் இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அவனுக்கு பச்சைக்கிட்டு மூக்கால ஒரு கிசு கொடுக்குறாப்ல. இருந்தாலும் நம்ம ஆளுக்கு அதுவும் ஜாலியா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பீச்சு அவனுடைய போட்டோக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறத அப்பதான் பார்த்துட்டு என்னாச்சு இந்த போட்டோவை பார்த்து அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவன் கிட்ட கேட்குவான். ஒன்னும் இல்ல, இது நம்ம மேரேஜ் அப்பதான் என்ன ரொம்பவே சந்தோஷமா பாத்துப்பீங்கன்னு நீங்க எனக்கு பண்ண நிறைய சத்தியங்கள். நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டுமே ஒரு உலகம், அதுல நீங்களும் நானும், மீ அண்ட் தி, அதுக்காண்டி நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தேங்க்யூன்னு சொல்றான். இதை கேட்ட தீயுமே சந்தோஷமா எனக்கும் தான், என் வாழ்க்கையில நீ மட்டும்தான், பீச் அண்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா ஒரு கிஸ் பண்ண. அப்படியே சில நாட்கள் கழிச்சு மீ அண்ட் தியோடைய ஃபேன்ஸ் மீட்டிங்கை தான் காமிக்கிறாங்க. அதாவது அந்த சீரீஸை முடிச்சிட்டாங்க போல. அந்த சீரீஸ்ல நடிச்சது வேற யாரும் இல்ல, தீயும் பீச்சுமே தான். ஏன்னா அந்த கதாபாத்திரத்துல அவங்கள தவிர வேற யாராலேயே நடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல. ஸோ அந்த சீரீஸ்ல அவங்களே நடிச்சிட்டாங்க. இப்போ அந்த சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் ஃபேன்ஸ் கூட உட்காந்து பார்த்து முடிச்சுட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல தம்பி பேசின வீடியோவையும் போட்டு காமிக்கிறாங்க. அதுல தம்பியுமே சாரி அண்ணா, என்னால உன்னுடைய ஷோவா பார்க்க முடியல, ஏன்னா நான் ரொம்பவே பிஸியா இருக்கேன் என் பாய் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லவும் பக்கத்துல இருந்துட்டு மோக்குதான் அப்படி இல்லை, அவர் ரொம்ப ஒர்க்கில் பிஸியா இருக்காரு அதான் சொல்றாரு அப்படின்ட்டு சமாளிக்கிறான். அது மட்டும் இல்லாம கிறித்து மோக்கும் அங்க வச்சு மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டாங்க போல. மெனக்கிட்ட அவனுடைய ரிங்கு தெரியணுங்கிறது கண்டியா கிறித்து பாய்னு காமிச்சுக்கிட்டே அவனுடைய கையை காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க அண்ணன் கிட்ட. அதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம சந்தோஷமா கூச்சல் போட. ஆனா அவங்க அண்ணனுக்கு தான் பயப்பில்லை, இப்படி பொது வெளியில வச்சு என்ன வெறுப்பேத்திக்கிட்டீங்க எனக்கு அடுப்பாகுது. பேட்டியாளர் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஃபேன்ஸ் கூட சேர்ந்து நீங்க இப்ப உங்களுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து முடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு தீ கிட்ட கேட்க, அவன் ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, கண்டிப்பா உங்களுக்கு இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வந்த எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபியூம் பாட்டில் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாம கோட்டரும் கோழி பிரியாணோ போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாப்பிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ பைபிள்ல வானத்தை வாங்குறானே அப்படின்னு பீச் எல்லாம் பக்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பேட்டியாளருமே ஒரு மாதிரி வினோதமா ரியாக்ஷன் கொடுத்துட்டு அடுத்தது பீச்சுக்கிட்டே அதே கேள்வியை கேட்க, அவன் தான் கொஞ்சமாச்சு டீசெண்டா ஆடியன்ஸ் கிட்ட வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துட்டு நீங்க ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான். ஆனா நம்ம தலைவன் பீச்சு அப்படியே எந்திரிச்சு ஆடியன்ஸ் கிட்ட ஆர்சனி அப்படின்னு கத்த. இவங்களும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவனோட ஃபேன் ஆயிட்டாங்க போல, திருப்பி அவங்களும் ஆர்சனின்னு கோரஸ் போடுறாங்க. இந்த மாதிரி பைபிள்ல ஒரு குஜால்ல தான் இருக்காப்ல. அந்த பேட்டியாளருமே அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இந்த சீரிஸே உங்களுடைய நிஜ வாழ்க்கைன்னு கேள்விப்பட்டோம், ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அடுத்ததா ஒரு ரியாலிட்டி ஷோல நடிச்சா நல்லா இருக்கும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க, நீங்க அதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்கவும் பீச்சு சட்டுன்னு ஐயா வேணாங்க இந்த ஒரு சீரிஸ் போதும் அப்படின்னு சொல்லிடுறான். பைபிள்ல அந்த சீரிஸை நடிக்கிறதுக்கு நீ கூட என்ன பாடுபட்டான்னு தெரியல, இல்லங்க உண்மையிலே எல்லாரும் அதை ரசிச்சு பார்ப்பாங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவும் தீ உடனே அவங்களை ஸ்டாப் பண்ணி போதும் பீச்சு எனக்கானவன் எனக்கு மட்டுமே ஆனவன், அதை 24 மணி நேரம் ரியாலிட்டி ஷோவா படம் போட்டு எல்லாம் காமிக்க முடியாது வட்டா அப்படின்ட்டு நம்மளை பார்த்து கண்ணை காட்டுறதோட அங்க சீனை கட் பண்ணி எபிசோட முடிச்சு மொத்தமா இந்த சீசனுக்கு எண்டு காடை போட்டு விட்டுறாங்க மக்களே. சீரீஸ் கத்தம். இந்த சீரீஸை பார்த்து கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எபிசோட லேட்டா போட்டதுக்கு ரொம்பவே சாரி மக்களே, கொஞ்சம் எனக்கு ரொம்ப டைட்டா போய்கிட்டு இருக்கிறதுனால தான். அண்ட் மொத்தமா நம்ம சீரீஸ் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஏதாச்சும் ஒரு புது சீரீஸா ஆரம்பிச்சே ஆகணும். அதனால அடுத்த சீரீஸா நான் வந்து கிளாஸ் கிரஷ் கிரைசிஸ் அந்த சீரீஸா ஆரம்பிக்க போறேன். உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா அதுதான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஹைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன் கிளாஸ் கிரஷ் கிரைசிஸோட. பாய் பாய்.